வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு சைபர் இணையவெளி குற்றங்கள் நடக்கின்ற ஒரு மாநாட்டில் அந்த குற்றங்களை பற்றி ஆய்வு மாநாடு சென்னையில் நடந்திருக்குது. ஆசிய ரிசர்ச் ஆன்டி வைரஸ் அசோசியேஷன் AVAR அதனுடைய 27ஆம் ஆண்டு உலக சைபர் செக்யூரிட்டி உச்சி மாநாடு சென்னையில் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. அதில் தமிழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இணையவெளி மோசடிகளை தடுக்க அரசினுடைய திட்டங்களை பற்றி விளக்கி பேசியிருக்கார். அதில் அவர் சொன்னது தான், ஜனவரி 2024 தமிழகத்தில் 9 மாதங்களில் செப்டம்பர் வரைக்கும் 1100 கோடி ரூபாய் இழப்பு. இது இணையவெளி மோசடியில் 1100 கோடி. இது எதை நோக்கி தமிழகம் செல்கிறது? இதை எப்படி தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஒரு மாநாட்டில் சொல்கிறார்? இதிலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு என்ன வழி? நிலையான உள்கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, AI பயன்படுத்துறது, ஆட்டோமேஷன் போன்றவற்றை மேலும் உறுதியாக்கும்னு சொல்கிறார். அது எப்படி ஆட்டோமேஷனும் நிலையான AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்குன்னு தெரியல. திறன் மேம்பாடு, சைபர் பாதுகாப்பு தொடர்பான பயிற்சி வகுப்புகள், அதன் மூலம் தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்தி உலக அளவில் சைபர் செக்யூரிட்டியில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ வழிவகுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். கூட்டு நிர்வாகத்தை உருவாக்குதல். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். AVAR அமைப்பு முன்னெடுப்பில் பாராட்டி 2024 மாநாடு சிறப்பாக வச்சு பெற வாழ்த்திட்டு வந்துட்டார். 1100 கோடி ரூபாய் யாருடைய பணம்? எங்கிருந்து நிதி இழப்பு ஏற்பட்டது? ஒரு சில அரசினுடைய நலத்திட்டங்களுக்கே இவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்க மாட்டாங்க. இதை வைத்து எத்தனை மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கலாம், அல்லது எத்தனை அருமையான திட்டங்கள் பட்ஜெட்டில் இது போல நிதி ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் 1100 கோடி ரூபாய் இணைய வழியில் திருடப்பட்டிருக்கிறது. இது வரி வருவாயில் காட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதையும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் விளக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, தமிழகத்தில் மட்டுமே 1100 கோடி ரூபாய் என்றால் இந்திய அளவில் இவ்வளவு. இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது சைபர் செக்யூரிட்டியில். இது எதை காட்டுகிறது? நாம் இணையவெளி பண பரிவர்த்தனைகளை இன்னும் பாதுகாப்பாக செய்யவில்லை என்பதுதான் இது உறுதிப்படுத்துகிறது. மேலும் மேலும் இதை ஒரு அரசியல் சம்பந்தமான செய்தியாக பார்க்கல. ஆனால் 1100 கோடி ரூபாய் இழந்திருப்போம் என்றால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. மிகுந்த எச்சரிக்கை. முடிந்தால் இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1100 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் 9 மாதங்களில் இழந்திருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.